ஒரு வளமையான வீடியோ இல்லை, கொஞ்சம் ஆழமான வீடியோ உண்டு. என்னென்றால் ஒரு கதை ஒன்று போகுது. இங்கே என்னென்றால் பிச்சை எடுத்து பிழைக்கிறதையும் விட ஒரு கேவலமான பிழைப்பு என்னென்றால் அந்த சொல்கிறதுல துண்டு துண்டா வெட்டி போட்டு அதை சனத்தை பார்க்க பண்ணி அதையும் நம்பி கொஞ்சம் கொமெண்ட் அடித்து அப்படி எங்கண்ட சனத்தோட அரசியல் செய்கிறட்டா கஷ்டம். அதுக்கு நல்ல உதாரணம் நான் இப்போ பார்த்தேன்னா அதில் சர்மினி ஸ்ரீகாந்தன் வேற கொமெண்ட் அடிச்சிருக்கிறா. நாங்கள் கதைப்போம் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் முழுக்க கதைக்க போகிறோம். இப்போ நான் நிற்கிறது என்னுடைய அம்மன் கோயிலில், அம்மாவினுடைய பரம்பரையாக, நாகலிங்கத்தின் பரம்பரையாக அம்மன் கோயிலில் தான் நான் இப்போ நிற்கிறேன். சரிதானே? ஸோ அதில் இருந்தோண்டே நேர இந்தபடி வீடியோ போட்டால் என்ன நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். இது என்னண்டா என்ன தொடர்பான என்று சொன்னால், நல்லூர் கோயிலை இடிக்க சொன்னார் ராமநாதன் அர்ச்சுனா. இப்படி சமூகத்தில் இருந்து இந்த இதுக்கெல்லாம் பிச்சை எடுத்து பிழைக்கலாமடா. நீங்கள் இப்படியான தலையங்கங்களை போட்டு சனத்தை இப்போ வீடியோ பார்க்க பண்ணுறது, அர்ச்சுனாண்ட வீடியோ போட்டு அர்ச்சுனா கிழிச்சு வீடியோ போடுறது, இப்போ இதுக்கு பிச்சை எடுத்து பிழைக்கலாம். அதே நல்லூர் கோயிலில் வெளியில் இப்படியான தலையங்களை போட்டு நான் சொல்லாத விஷயத்தை சொன்ன மாதிரியும் நீங்கள் போடுறதை விட பிச்சையில் ஏதாவது எடுத்து பிழைச்சாலும் பரவாயில்லை. அதில் இன்னொரு கலசடை ஒன்று போட்டிருக்கு, அர்ச்சனாவினுடைய ஆஃபீஸுக்கு வழியால் ஆர்ப்பாட்டமாமாண்டு. வாங்கோ அது பிரச்சனை இல்லை. எங்கடா ஆர்ப்பாட்டம் நடந்தது? நான் நிற்கிறது இப்போ என்னுடைய சொந்த காணி. இது என்னுடைய சொந்த காணியில் இது என்னுடைய அண்ணா கட்டின கோயிலுக்கு முன்னால் அம்மன் கோயில் பரம்பரையாக எங்களுடைய குலதெய்வத்தின் இதுக்கு முன்னால் இருந்தால் நான் சொல்லிக்கிறேன். நான் பாராளுமன்றத்திலே போய் நான் ஒரு தமிழ் இந்து என்று சொல்லி தெளிவாக பாராளுமன்றத்தில் சிங்களத்தில் மம ஹிந்து மம தமிழை அடிச்சு பேர் வீடியோ எடுத்து பேர் தெரியும் என்று கதைச்சான். நான் எங்கடா சொன்னான் நல்லூர் கோயிலை இடிக்க வேணும் என்று நான் கேட்டான். அடே, நல்லூர் கோயிலை இடிக்கிறதுக்கு ஒருத்தர் 4 பேர் நின்றா நாங்கள் சும்மா இருப்போமாடான்னு தான் கேட்டேன். அந்த கேட்டதுண்டு துண்டை வெட்டி போட்டு தான் பார்த்துருக்காங்க. ஆகவே நான் உங்களுக்கு அந்த விளக்கம் பார்க்கணுன்றதுக்காக மிச்சம் முழுக்களையும் தயவு செய்து ஒருக்கா கேளுங்க. இந்த வீடியோவினுடைய இந்த நல்லூர் கதையை ஒருக்கா தயவு செய்து கேளுங்க. உம்மா அதை வெட்டி போட்டு பிழைச்சி அதையும் நம்பிக்கொண்டு சில மண்டகலன்றதுக்காக அந்த துண்டுகளையும் பார்த்து போட்டு வந்திருந்தோண்டு எனக்கு கமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கு ஃபேஸ்புக்கில். எல்லாத்தையும் அடித்து பிளாக் பண்ணியிருக்கிறேன். என்னடாலும் எங்கண்ட இதில் மண்டகலன்றதுகள் கூட அதால் அந்த துண்டுகளை பார்த்துட்டு அந்த துண்டுகளை வச்சுக்கொண்டு கோயில் அடிக்க சொன்னார். அடி நல்லூரில் போய் நான் கொம்பு தூக்கினான். கிட்டத்தட்ட ஓலவல் படிக்கையே நான் போய் கொம்பு தூக்கினான். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் சிவதீட்சை கேட்டால் நான் ஆண்டு 6 7. ஸோ முக்குத்தனமாக பேத்தனமாக நான் கதைச்ச விஷயத்தை இதில் இருக்க பாருங்க. போய் உடைச்சா கொண்டாலாம் நாட்டில் பெரிய பிரச்சனை வரும். நீங்கள் சும்மா போய் ஒரு கேட்டை உடைச்சி போட்டு வந்தால் அவங்க கொளுத்துவாங்க தெற்கில். ஆகவே அதை பாதுகாக்கிற அளவில் தான் என்ன பொறுத்த வரைக்கும் தெரியும். நல்லூரும் இந்த சட்ட விகாரம் உண்டு. இது இந்து, அது அங்கே நல்லூர் இந்து கோயில். அது சட்ட ரீதியாக 1800ஆம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் தானே. நல்லூர் இருந்தது இப்போ சங்கிலியன் எங்களோட கிட்டு பூங்காக்கு அங்காள இருக்கிற இடத்துல சர்ச் இருக்குதானே. சர்ச்சில் இருந்தால் நல்லூரில் இருந்தது. உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல இந்த சர்ச்சை உடையுங்க. ஏனென்றா சர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. கோட்டை கட்டினர் இல்லை இந்த கல்லுகளை மனித சங்கிலியா நல்லூர்ல இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருத்தரை வச்சு கல்லை பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது. நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்க மாட்டோம், முதல்ல அந்த கோட்டையை உடைப்போம். 2வது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம். அதை உடைச்சு போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்குவோம். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லூர்ந்த கருவறைக்குள்ளுக்குள்ள ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறார் சார் என்று சொல்கிறாங்க. நான் அதை மூடி கட்டியும் இருக்கிறேன். ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும். ஆகவே முக்குத்தனமாக கேட்கக்கூடாது. நல்லூரும் இதுவும் உண்டாண்டு இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகாரம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது சட்ட ரீதி என்று நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு பரிபாலன சபை இருக்கு, எல்லாமே இருக்கு. நல்லூரை உடைக்க போறோம். ஒருத்தன் அந்த முஸ்லீம்ல ஒரு 50 பேர் ஆர்ப்பாட்டம் பேசாம இருப்பீங்களா நீங்கள்? அண்ணா, மற்ற இன்னொரு கேள்வி உண்டு. இப்போ இதில் தமிழ் பௌத்தர்கள் வழிபட்ட இடம் என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது. இங்கே அவர்கள் ஒரு சிறிய புத்தரை வச்சு வழிபட்டிருக்கிறேன். இங்கேயும் தான் கந்தரோடையிலும் தான். இதுக்கு பக்கத்தில் மாத்தாத கந்தரோட பௌத்த இடமே இல்லை. அது தமிழற்ற ஆதிகால தாலி இருக்கிற இடம். தாலி என்ன தெரியுமா?
செத்தாகல உள்ளுக்குள்ள வச்சு மேல இதாக கட்ட அதுக்கு மேலே இவங்க ஒரு கூரோண்ட வச்சுட்டு பௌத்த விக்கண்ட போறாங்கடாப்ப இந்த வீடியோவோட சரிதானே அதை கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்க்கல ஆராய்ச்சி செய்யவே இல்லை அதை இவங்க இப்ப பலாத்காரமா பிடிச்சு ஆமிന്റെ இதையும் போட்டு வச்சிருக்கிறாங்க அதுவும் பௌத்த இட மாட்டோம் அது ஒன்றும் தமிழ் கந்தரோடையில இப்படித்தானே இப்போ நாங்கள் கொழும்புல கொட்டாஞ்சேனியில போய் பார்த்தாலும் 4 தமிழர் இருக்கிறோம் அதுக்காண்டு கொழும்பு கொட்டாஞ்சேனை தமிழ் இந்துக்கள் வாழ்ந்த இடம் சொல்லல அது கொழும்பு அண்ணா இப்ப நான் என்ன கேட்க வந்தேன்னா இப்ப இதுல வந்து அவர்களுக்கான பொதுவான ஒரு இடம் ஒன்று இருக்குது முதல வழிபாட்டு இடம் ஆனால் அதை மீறிதான் வழிபாட்ட இல்லையா 1971ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு ஒரு வயசு போன தமிழ் ஐயா ஒரு ஆள் இருந்த பௌத்த பிக்குக்கு விகாரையை கட்டுக்கண்டு தண்ட காணி எழுதி விட்டு போயிருக்கேன் அந்த உறுதியா அந்த மனுஷன் வச்சிருக்கு அதுதான் அந்த 9 ஏக்கர் 9 பரப்பு அல்லது 12 பரப்பு காணி ஆனா அதுக்கு பதிலா இப்படி காடு வத்தி இருக்கீங்க இப்ப கொண்டு இந்த காணிக்குள்ள காட்டிட்டோம் விஷயம் தெரியாம காணிக்குள்ள காட்டிட்டோம் இப்ப அந்த 9 ஏக்கரும் கிட்ட தந்தானே ஆகணும் தந்தா வேண்டதுக்கு எங்கடாக்கள் ரெடி இல்ல மொத்தம் 18 குடும்பத்துல 4 குடும்பம் ஏற்கனவே வந்து தங்கட காணியில விடுவிக்க சொல்றது கோமெண்ட் சொல்லி கூட்டிட்டு போனது மிச்சம் 16 பேர்ல ஒருத்தருடையும் ஒரிஜினல் உப்பு ஃப்ரீயா லோயர் தரலாமடாப்பா உங்களுக்கு 5% நீங்க காசு எல்லாம் அளிக்க வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் வழக்கு போடுறோம் லோயர் ஃப்ரீயா தரலாம் உங்களுக்கு ஒரு ஆள் பாருங்களா எல்லாம பேர் அந்த வெளிப்படுத்தல் ஒப்பந்த ஒன்றை வச்சு கொண்டு தான் இருக்கிறோம் வெளிப்படுத்தல் ஒப்பு சட்ட ரீதியா செல்லுபடியா தெரியும் உங்களுக்கு வெளிப்படுத்தல் ஒப்பந்தா என்ன உங்களுடைய அப்பா அம்மாண்ட காணியை நான் வந்து நீங்க வெளிநாட்டு போயிட்டீங்க வைங்க பரம்பில் ஒருத்தர் இல்லைன்னு கொஞ்ச நாளை குப்பையை போட்டு எரிச்சு போட்டு சொல்ல நான் இதை மெயின்டைன் பண்ணி நான் 10 வருஷம் போட்டு தேச வளர்ச்சி சட்டத்தில் வெளிப்படுத்தல் ஒப்பம் முடிக்கிறது இந்த காணி இவ்வளவு ஆளை நான் பராமரிச்சுன்னா இது என்னுடைய காணி ரெண்டைக்கு ஒரிஜினல் காணிக்காரன் வரானும் வீட்டை போகணும் அவ்வளவுதான் சரிதானே ஆகவே வெளிப்படுத்தல் ஒப்புகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இங்க ஒன்றுமே செய்யலாம் உண்மையான இது இருந்தா வாங்க நாங்கள் வழக்கு போட முடியும்னு சொல்றோம் நாங்கள் அப்படி உண்மையான உப்பு இருந்தாடாப்ப நாங்கள் காணியை வேண்டி தர மாட்டோம் சொல்றோம் அதுக்காண்டி அந்த விகாரை இருக்கிற அந்த விகாரையை கிளப்பிட்டு போடலாது தானே இதுல சில்லறதனமான அரசியல் நடக்குது இல்ல சிறியரணம் வந்து நிக்கிற வெக்க கேடு ஏனண்டா தமிழ் ஜனத்தை சும்மா உசுப்பேத்தி இப்ப சிறியரணை போய் உடைக்க சொல்ல மிச்ச ஜனத்தை வீட்டை போய் சொல்லி போட்டு நானும் சிறியரணம் போய் உடைக்கிறோம் வர சொல்லுங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு பழக்கம் நான் 19 நாள் ஜெயில இருந்தேன் தானே நான் அப்படியே இருந்துட்டு வருவேன் சிறியரணையும் வர சொல்லுங்க மற்றதானே இது தொடர்பாக நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைச்சா ஜனாதிபதியோட கதைச்சது 15 நாளைக்குள்ள அஸ்கிரிய மல்பத்து பீடம் 2ம் சேர்ந்து ஜனாதிபதியை கூப்பிட்டு இதுக்கு முடிவெடுக்கணும்னு சொல்லி அப்ப என்ன கேட்டவே தமிழ் தரப்புல யார வர போறீங்க நான் படமே எங்க பொலிட்டிஷியன் பெறுவீங்க குழப்பராணி வேலை சிறியரணும் கயந்திர மாதிரி தான் அதுக்கு முன்னுக்கு நிப்பினோம் நாங்கள் தான் போறோம் நான் அந்த மாதிரி சில்லறதனமான மீட்டிங்களுக்கு எல்லாம் வரையில முடிச்சு வாங்கிக்கோ அப்படியா அவ்வளவுதான் நான் சொன்னேன் சார் இது ஒரு சில்லறதனமான வேலை அணுகுல ஒரு பிரேச சபைக்கு குடும்பத்தில் 5 பேர் இருக்கு தானே பிரேச உறுப்பினருக்கு இதுல 30 பேருக்கு 150 பேர் ஆகிட்டு போட ஆடி இருக்கணும் பிள்ளை குடியெல்லாம் கூட்டிக்கணும் வந்து என்ன பிரேச உறுப்பினருக்கா மட்டும்தான் வந்து மனசு பிள்ளைகள் வரையிலாது போராடுறேன்டா அடி இப்ப இப்படி குழப்பறதால இப்ப நீ இப்ப கத்தி போட்டு குளறி இப்ப ஜெயிலுக்குள்ள போறதால இந்த யார போயிடுமா இல்ல சும்மா ஒரு நுழைஜுக்கு அண்டி கேட்கிறேன் போக மாட்டேன் நானும் வந்து கத்து வந்தானே ஒன்றுமே நடக்காது சட்ட ரீதியே இல்லாத விகாரைய சட்ட ரீதி இல்லாம உடைக்கலுமா உங்களால நான் சும்மா ஒரு நொலேஜுக்காக கேட்கிறேன் அந்த விகாரம் 100% சட்ட ரீதி இல்லாத விகாரம் அதை உடைக்கலுமா அதுவும் ஒரு சட்ட ரீதி இல்லாத வேலை அப்ப அதுக்கு சட்டத்தை பாவிக்கணும் வழக்கு போறதுக்கு யார் வாரீங்க ஒருத்தரும் வரையும் யார்கிட்ட உறுதி இருக்கு ஒருத்தரும் இல்லை பிடிச்சி உள்ளிட்டு போய் இந்த 5 பேரும் உள்ள கூட்டிட்டு போயிடாலும் சரியான கவலை எனக்கு யாரோ சொன்ன ஓட இருக்கு கயந்திரமார் பொண்ணமெல்லாம் இப்ப இந்தியாவில் ஆமக்கறி சாப்பிட்டு இருப்பேன் சரிதானே ஆனா இங்க இந்த 5 தான் போகுது 2 ஒரு நாளைக்கு நானும் பாராளுமன்ற உறுப்பினர் நினைச்சுக்கொண்டு நானும் மாநசபை உறுப்பினர் நினைச்சுக்கொண்டு இந்த 5 இப்ப நான் ஜெயிலுக்கு போன என்ன சாமானத்தோட ஜெயிலுக்கு போன பம்மலா விம்மலா என்னடா சொல்றது செம்மல் ஜெயிலுக்கு போன செம்மல் நாளை போஸ்ட் போட்டு கொண்டு டிக்டாக் போட போகுது நானும் ஜெயிலுக்கு போனா அப்படியே போலீஸ்கார சும்மா நின்றா அவன் மூக்க தொட்டவன் அடிச்சு உள்ள போடுவான் தானே அது வெற்றி இல்லை ஏதாவது சனத்துக்கு பிரியோசனமான ஒன்றுக்கு போயிருக்கணும் முள்ளுக்குள்ள என்ன செஞ்சவங்க சொல்லும் போது இப்ப 20 வருஷமா கேந்திர மாதிரி இருக்கிறார் இந்த இதுல சிறிதரன் 10 வருஷம் 15 வருஷமா இருக்கிறார் அப்ப எல்லாம் கண்ணுக்கு தெரியல அந்த வியார இவங்களுக்கு இந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு உண்டு தமிழ் இளம் போராடினவங்களுக்கு செத்து போனான் மண்ணுக்குள்ள போயிட்டான் கை கால் இல்லாம இருக்கிறாங்க கண் இல்லாம இருக்கிறாங்க சாப்பிட வடி இல்லாம இருக்கிறாங்க ஆனா இந்த பரதேசியல் தமிழ்ல வந்து அங்க நல்லூரடியில் தெளிவென்ற இடத்துக்கு யார் வாடகை எடுக்கிறதுக்கு அடிபாடு அதுக்கு பிறகு திருப்பி எங்கேயா இது ஒன்று நடத்துறேன்னு சொன்னால் அதுல யாரு கண்காட்சி வைக்கிறேன் அவ்வளவு கண்காட்சியும் அந்த இடமும் வாடகையும் தான் எங்கிட்ட தமிழ் இப்ப போய் சொல்லி கொண்டிருக்கிறார் தங்களுக்கு இந்தியா வந்து ஆமக்கறி தருமாமண்டு இந்தியா ஆமக்கறி தராது ராசா 87 தராண்டபடியா தான் எங்க டாக்டர் அடிச்சதுல தெரியும் இந்தியாட்ட திருப்பி இந்தியாட்ட நக்கிறதுல பிரயோசனம் இல்லை இங்க தையடி வியாரம் இல்லாம போகுதுன்னு அடுத்த பொலிட்டிக்ஸ் ட்ரை பண்ணிக்காங்க வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க ராசா நான் நல்லூரை உடைக்கோணும் எங்கடா சொன்னான் நான் சொன்னேன் நல்லூர் சட்ட ரீதியா பரிபாலன சபையெல்லாம் வச்சு கட்டப்பட்ட கோயில் அப்ப அப்படி நாங்கள் யாராவது வந்து போராடினா உதாரணத்துக்கு அதுக்குள்ள வேண்ட மசூதி இருக்குன்னு சொல்லி யாராவது பொதுமக்கள் வந்து அந்த கோயிலுக்கு முன்னால வந்து போராடினா நாங்க பார்த்துட்டு இருப்போமா நல்லூர் கோயில இல்ல நாங்க போயினதை அடிச்சு திறத்துவோம் இரண்டாவது பரம்பரையா நல்லூர் கோயில் எங்கண்ட ஜாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளம் அப்ப அத மாதிரி
ஒரு கோயிலுக்கு முன்னால போய் நின்று ஆர்ப்பாட்டம் செய்கிறதால, கோயிலுக்கு முன்னால போயிருந்து கல்லெறிகிறதால இந்த நாட்டில் நிம்மதியா வாழையிலாண்டு தானேடா சொன்னான். அதான் சொன்னதுக்கு அப்படி பார்த்தா நீங்கள் இப்படி ஒவ்வொரு கோயிலையும் உடைச்சு கொண்டு இல்லாடா தெரியணும். இனியும் அந்த சேர்ச்சை போய் உடைக்கணும், இந்த கோட்டையை போய் உடைக்கணும், அங்கே போய் நல்லூரை உடைக்கணும். இது இப்படி ஒவ்வொருத்தரும் கிளம்பிடுவாங்க நாளைக்கு. விளங்கலையா அவங்களுக்கு? இப்போ ஒரு மத இதை உடைக்கணும், ஒரு இதை உடைக்கணும், ஒவ்வொருத்தரும் கிளம்பிடுவாங்க. இப்போ நான் இப்போ எனக்கு தையட்டி வியார அகற்ற வேணும்ன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது உங்களுடைய இதுவும் கருத்துக்கு நான் எந்த இதுவும் இல்லை. அதை எப்படி செய்ய போறீங்கன்றதான் என்னுடைய பிரச்சனை. சும்மா இதில் கத்துறதாலையும் குளறதாலையும் நீங்கள் செய்யலுமா என்றதான் என்னுடைய பிரச்சனை. அப்படி நீங்கள் இதில் குளறதாலையும் பிரதேச சபையில் இதை எடுத்துட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்து போட்டு அதில் கொண்டு போட்டு வைக்க போறோம், அதில் கொண்டு இது வைக்க போறோம், அது வைக்க போறோம் என்று குளறதால தெற்கில் இவ்வளவு பிரச்சனை வரும். தெற்கில் சும்மா இருக்கிற சிங்களவனும் வடக்கில் இருக்கிற சும்மா இருக்கிற தமிழனும் தேவையில்லாம அடிபடுவாங்கடா. அப்ப நீங்கள் உங்களுடைய அரசியல் செய்கிறேன்னு சொன்னா இந்த கேவலமான விஷயத்தை கழிச்ச உடனே முருகன் படத்தை போட்டுட்டு ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், வள்ளியின் படத்தை போட்டு ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், பிள்ளையார படத்தை போட்டு ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வந்து குளருது. ஒன்று ஒரு 20-30 தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால தெரிஞ்சு இவனுக்கு செம்பு தூக்குறது தான், கழுவி கொடுக்கறதுக்கு செம்பு தூக்குறது தான் குளறி ஃபேஸ்புக்கில் வந்து பிளாக் பண்ண போட்டு கொண்டு இருக்கு. இதுல நான் ஒரு வேக சொல்லணும் யாருக்கு எங்கண்ட சர்மினியாக்காக அவட கருத்துக்களும் எங்கட கருத்துகளும் சில நேரம் ஒத்து போறேன். நான் எங்க அக்கா சொன்னா நல்லூர் கோயில உடைக்கணும், வாங்கடா போக மாட்டேன். நான் சொன்னான் ஒரு மத கோயில உடைக்கிறேன் யாரும் கேட்க கூடாது, அவ்வளவுதான் என்னுடைய பாலிசி. அதை சட்ட ரீதியா நீதிமன்றம் சொல்லுதண்டா உடைக்க சொல்லி அது உடைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீதிமன்றம் கோர்ட் ஆர்டர் கொடுக்குதண்டா, அது சட்ட ரீதியான பில்டிங், அதை உடையங்கண்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்த ஒரு ஜட்ஜால முடிஞ்சா அந்த நீதிமன்றத்தை எழுத முடிஞ்சா, தீர்ப்பை எழுத முடிஞ்சா அது பிறகு நாங்கள் உடைக்கலாம். நாங்கள் இல்லை போலீஸாரை போய் உடைக்க வேண்டி வரும் நீதிமன்றத்தின் வேலையை செய்யறது. ஆனால் குருந்தூர் மலையில் என்ன நடந்தது? ஒரு ஜட்ஜ் ஒரு ஆளுக்கு மேக்சிமம் ப்ரெஷரை கொடுத்தாங்க, கடைசியா அந்த ஆள் விட்டுட்டு ஓடிச்சது. திருப்பி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஜட்ஜ் மேருக்கு இதே வழக்க கொண்டு போனேன், இவையும் ப்ரெஷரை கொடுப்பாங்க, விட்டுட்டு ஓட வேண்டி இருக்கு. மெயினாக இந்த நாட்டில் அரசியல் பயங்கர மோசமாக ஊறி போயிருக்கு. அது நீதிமன்றங்கள்லையும் தான், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் தான், எங்களுடைய பாடசாலைகள்லையும் தான், வைத்தியசாலையில தான் அரசியல். அதான் லெனின் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அரசியல் நீங்க கையில் எடுக்கல, அரசியல் உங்களை கையில் எடுக்கும். அவே முக்குத்தனமா நான் சொல்லாத ஒரு விடயத்தை சொன்னேன். நான் போய் கோயில் நேரம் அம்மன் என்னுடைய குலதெய்வம், நான் கையால அந்த மனுஷன் தூக்கி கொண்டு போய் கிணத்தடியில் வச்சு தேசிக்காய் போட்டு புளி போட்டு மினுக்கி பூ போட்டு கும்பிட்ட தெய்வத்துக்கு முன்னால் தான் இந்த வீடியோ போடுறேன். நானடா ஒரு சொத்தை இந்து அவே எனக்கு முக்குத்தனமா பேத்தனமா இந்த வீடியோக்களை போட்டு கொண்டு இருக்கிற முட்டாள்தனம்